எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிலா. நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் ஜிசிடியில் வந்து ஃபைனல் இயர் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ கேம்பஸில் ப்ளேஸ் ஆகி கேஎஸ்பி வால்ஸில் வந்து அது ஒரு ஜெர்மன் எம்என்சி கம்பெனி. அங்கே வந்து நான் ஜிஇடியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய ரோல் வந்து டெக்னோ கமர்ஷியல் இன்சார்ஜாக இருக்குது. நான் வந்து 2023 வந்து ஆனந்த சைத்தன்யா அகாடமியில் வந்து கர்டன் என்ட்ரி டீமில் செலக்ட் ஆனேன். இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான், இருந்தாலும் ஃபீஸ்லாம் கம்மி தான். ஆனால் மந்த்லி மெஸ் ஃபீஸ் வந்து ப்ரைவேட்டுக்கு நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய இடையில நம்ம செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் கரெக்டாக டைமுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் என்னோட கரியர் கைடன்ஸு, அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். நான் வந்து பேசிக்கலி தமிழ் மீடியம் படித்ததுனால இங்கிலீஷில் கொஞ்சம் லேக் ஆனேன். சார்ட்ட இன்டர்வியூக்கு வர்றப்பே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் செகண்ட் செமஸ்டர்லாம் மார்க்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஏன் 7.5 மேலே இல்லை, ஏன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த மாதிரி நான் தமிழ் மீடியம், எனக்கு வந்து இங்கிலீஷில் எல்லாத்தையும் பார்த்தனே ஃபஸ்ட்டு ரொம்ப ஜர்க் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இங்கே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க, 2 மேம் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டி தான் ஜாயின் பண்ணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு 2 கிளாஸ் அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, ராஜமுருகன் சார் சொன்னார், இது ஃப்ரீயான கிளாஸ் தான், நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. மேமும் வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப நான் தமிழ் மீடியம்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் போட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய எக்ஸசைஸ்லாம் கொடுத்து நல்லா பேச வச்சாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போகிறப்ப ஒரே ஒரு இன்டர்வியூக்கு மட்டும்தான் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா இன்டர்வியூமே நான் ஃபஸ்ட்டு போகிறேன், யார் முதல்ல போகிறீங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நியூஸ் பேப்பரில் அந்த கட்டிங்கை வந்து எங்கள் பிளேஸ்மெண்ட் குரூப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சரி அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணுறப்போ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கோ எங்கேயோ வெளியே போனதுனால செகண்ட் ரவுண்ட் வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் ஒரு தடவை அப்ளை பண்ணி எல்லா ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணி தான் செலக்ட் ஆனேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படி தான் தெரியும். அப்பா மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அவர் வந்து மினரல் வாட்டர் கேன் வந்து சப்ளை பண்ணுறவர். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு. அதனால் நான் தான் பார்த்துக்கணும், படிச்சுட்டு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நான் பண்ணேன். நம்ம என்னென்ன நிறைய விஷயம் இந்த சமுதாயத்துலேருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து அதை திருப்பி கரெக்டாக வழியில் கொடுக்குறோமா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நம்ம பண்ணுறதெல்லாம் சும்மா வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பண்ணுறதுக்கு, நம்ம சமுதாயம் பண்ணுறதுக்கு நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மனப்பான்மையில் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் யாருமே இங்கே வந்து வற்புறுத்தி எதுவும் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே வந்து அவங்களோட முன்னெடுப்பில் பண்ணுறாங்க. நான் இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷராக தான் போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கே வந்து எதுக்கும் டைம் கிடைக்காத மாதிரி அவ்வளோ ஒர்க்ஸு, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, வெளியே போகிறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க, இவ்வளோ பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, அவங்களே அவங்களோட டைம்லாம் இது பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் நிறையா கிவ் பேக் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா தேனி மதுரை சைடுனால ரொம்ப வாய்ஸ் வந்து கொஞ்சம் லவுடாக இருக்கும். ஆனால் இங்கே மொதல் வந்து சார்கிட்ட பேசுகிறப்ப இருந்தே கொஞ்சம் இப்படி தான் பேசணும், இப்படி தான் எல்லாருமே இன்டர்வியூ பண்ணுறவங்க அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க, அவங்க அமைதியாக பேசுகிறாங்க, நம்ம ஏன் இப்படி சத்தமாக பேசணும், நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அமைதியாக இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி சவுண்டாக பேசணும்ன்ற அந்த ஆட்டிடியூடை வந்து கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேன். எனக்கு வந்து லைஃப் டைம் ஆம்பிஷனே வந்து சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆனால் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஆகணும் தான். பட் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் படித்தது இன்ஜினியரிங். சப்போஸ் நான் வந்து எல்லா அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆகி எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நான் திரும்பி வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான், எப்போனாலும் வேலை கிடைக்கும். ஆனால் என்னோட கூட இருந்தவங்களாம் வேறு லெவல் போயிடுவாங்க, நான் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னொன்று வந்து ஃபேமிலியும் நான் பையவே சப்போர்ட் பண்ணிகிட்டே போகணும் பேரலாக. ஸோ வந்து நான் இப்போ படிச்சுக்கிட்டே வந்து வரலாறு அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 1 குரூப் 2க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கும் வந்து எனக்கு ஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்ட உடனே ஒரு 2 டேஸில் எனக்கு ஃபீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அகாடமிலேயே எனக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் வந்து கிளாஸ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் 6 to 8:30 வரைக்கும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கேன். அதையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஆனந்த சைத்தன்யா அகாடமிக்கு. ஏன்னா வந்து நான் செலக்ட் ஆவேன் ஃபஸ்ட் டைம் மாதிரியே போயிடும், ஃபஸ்ட் டைமே நம்மளுக்கு கிடைக்கல, செகண்ட் டைம் நான் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க ஃபோனில் பேசி இங்கே இன்டர்வியூக்கு வாங்க, ப்ராக்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்பே எனக்கு தெரியும் நான் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரிலாம் கொடுப்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸில். அந்த எஸ்ஏ ரைட்டிங்லாம் சொல்லி என்னை வந்து அட்மைட் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏனோ தானே எழுதின மாதிரி எழுதியிருந்தேன், ஆனால் வந்து அதை சொல்லி அட்மைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து தில்லை சாருக்கும், ராஜமுருகன் சார் அண்ட் ராதிகா மேம்க்கு, அண்ட் ஆல் த வாலண்டியர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு, ஆனந்த சைத்தன்யா அகாடமி.